சரி, இப்ப என்னென்ன இலவச திட்டங்களை விஜய் அறிவிப்பாரு? இலவசமா? அதான் இலவசம் சொல்லி நாட்டை பிச்சைக்கார நாடா ஆக்கி வச்சிருக்காங்க. இலவசம்ங்கிற வார்த்தையை இனிமே சொல்லாதீங்க. சரி, அது அவ்வளவு பெரிய தப்பு. அன்பளிப்புன்னு சொல்லுங்க. அன்பளிப்பு. இலவசம் கொடுக்கறதுனா யார் வீட்டு காசு எடுத்து யாருக்கிட்ட கொடுக்குறீங்க? அன்பளிப்புன்னு சொல்லுங்க. அன்பளிப்புன்னு சொல்லி கொடுக்கணும். புரியுது? அப்ப அன்பளிப்பா அவர் என்னென்னலாம் கொடுப்பாரு? சொத்து எழுதி கொடுப்பாரு, வீட்டு எழுதி கொடுப்பாரு, ரோல்ஸ் ராயல்ஸ் கார் எழுதி கொடுப்பாரு. நாம வச்சிருக்கிறத அடுத்தவன்கிட்ட கொடுத்துட்டோம்னா அந்த கொடுத்த கணக்கு கிடையாது. புரியுதுங்களா? நம்மள்கிட்ட இருக்கிறது அவன்கிட்டையும் இருக்கணும்னு நினைக்கணும். அவனுக்கு நாம வச்சிருக்கிறத கொடுக்க கூடாது, அவனு வாங்க வைக்கணும். அது மாதிரி செய்யணும். அவனெல்லாம் பணக்காரன் ஆக்கணும். எங்க தலைவர் மட்டும்தான் பணக்காரன் இல்லை, எல்லாரையும் பணக்காரன் ஆக்கிடுவோம். எல்லாரும் ஹீரோ ஆக்க போறாரு. எல்லாரையும் ஹீரோ ஆக்குவாரா? பணக்காரன் ஆக்குவார்னு சொல்ல. ஒரு கடைக்கோடியில இருக்கிற பரம ஏழையும் பணக்காரன் ஆக்குவார்னு சொல்றேன். எப்படின்னு தெரியல. அதான் எப்படி எப்படி அதான் எப்படி போட் கிளப்ல வீடு வச்சிருக்காங்கல்ல. ஆமா, எல்லாத்தையும் பிடிங்கி உங்களுக்கு கொடுத்துருவாரா? ஹலோ, 6 கிரவுண்டு வீட்டுல 1/2 கிரவுண்ட்ல வீடை வச்சுக்கிட்டு மித்ததெல்லாம் எம்டி இடமா வச்சிருப்பான். அந்த எம்டி இடத்தெல்லாம் எதுக்காக வச்சிருக்காங்க? அந்த இடத்தெல்லாம் நாங்க கவர்மெண்ட் உடமையாக்கி எல்லாருக்கும் பிரிச்சு கொடுப்போம். தெரியுமா? அக்ரகாரத்துக்குலாம். அக்ரகாரமா? எல்லா இடத்துலயுமே இடம்னு இருக்கிற எல்லா இடத்துலயுமே ஏழைகளுக்கு கொடுப்போம். பணக்காரன் எவ்வளவு இடம் வச்சிருக்கானோ அவ்வளவு இடத்தையும். புரியுதுங்களா? பணக்காரன்ட்டு அளவுக்கு மீறி இருந்ததெல்லாம் ஜவஹர்லால் நேரு எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தாரு. தெரியுமா? ஆனா இப்ப அப்படி இல்லைங்க. பாருங்க, எல்லாம் அளவுக்கு மீறி இருக்கு. ஒரு பயலா 200 கோடி வாங்குறான், எப்பயாவது வரான், ஊங்குறான், 200 கோடி வாங்குறான். அந்த உள்ள அசிஸ்டன்ட் டைரக்டர் நாய் மாதிரி வேலை செய்யறான், பின்னாடி நடிக்கிறவன் எல்லாம் அவனை 2000 ரூபா ஒரு நாளைக்கு. 2000 கோடி எங்க இருக்கு, 2000 ரூபா எங்க இருக்கு பாருங்க. இதெல்லாம் மாத்தணும்னா எவன் வரணும்? அந்த கஷ்டத்தை புரிஞ்ச ஒரு தலைவன் இங்க எவன் இருக்கு? இதெல்லாம் மாத்தணும்னா எவனும் வர வேணாம், இருக்கவன் நவுந்து போனா போதும். விஜய் மாதிரி ஆளுங்க எவனும் வர வேணாம், இருக்கவன் நவுந்து போனா போதும். அதான் நீங்க மறைமுகமா சிவகார்த்திகேயன் சொல்றதுன்னு எனக்கு தெரியுது. புரியுதுங்களா? அவன் தான் இப்படி இப்படி வந்து எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருக்கான். ஆனா ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க, எல்லா பணக்காரன்ட்ட இருக்கிற எல்லாத்தையுமே எங்க தலைவன் வந்து வாங்கி ஏழைக்கு கொடுத்துருவாரு. சிவகார்த்திகேயன் கூட ப்ரொடியூசர் வந்துட்டாரு, புது புது டைரக்டர்களுக்கு வாய்ப்பு தராரு. யாராவது ஒருத்தர் உடம்பு சரியில்லைன்னா நேரில் போய் பார்க்குறாரு, அவங்க வீட்டுக்கு கல்வி செலவு மருத்துவ செலவுலாம் ஏற்றுக்கிறாரு, சூரி செய்கிறாரு. நிறைய பேர் இப்படி செய்யறாங்க. ஆனா விஜய் தான் திருப்பி திருப்பி இது மாதிரி பேசாதீங்க. எங்க தலைவன் இந்த கையில இருந்து இந்த கைக்கு கொடுக்கறது தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இப்படி கொடுப்பாரு போல பின்னாடி வச்சு. இது சிம்பிள் லாஜிக். இது இப்படி கொடுத்தா தெரியும் கேமரா இருக்கு, அப்ப இப்படி கொடுப்பாரு. அதான் ரொம்ப நக்கல் பண்றீங்க, என் தலைவனையும் சரி என்னையும் சரி. ஆமா, புரியுதுங்களா? நான் வந்து பல திட்டங்களை சொல்லலான்னு இருந்தேன். சாரி இனிமே பேச மாட்டேன் சார். சொல்லுங்க திட்டம் சொல்லுங்க. மன்னிச்சிருங்க, நான் இவ்வளவு நேரம் பேசினதுக்கு மன்னிச்சிருங்க. இப்போ திட்டங்களை சொல்லுங்க. நீங்க பக்கா திமுக ஆளுங்க, சொன்னோம்னா போய் சொல்லிடுவீங்களோன்னு ஒரு பயமா இருக்கு. இல்ல சத்தியமா நான் இந்த சொல்ல மாட்டேன், ஆனா வீடியோ மட்டும் போட்டுக்கிறேன். சத்தியமா வெளியே சொல்ல மாட்டேன். வீடியோ மட்டும் போட்டுக்கிறீங்க? நான் சொல்றேன், ஆனா நேரா உட்காந்து சொல்ல மாட்டேன். ஆமா சரி. எங்க தலைவர் புரியுதுங்களா, எல்லாமே திருட்டு பயலா இருக்கானுங்க. புசியானந்தா, ஹலோ, சரி கோபப்படாதீங்க, சொல்லுங்க. எல்லாருமே திருட்டு பயலா இருக்கானுங்க. புரியுதுங்களா? இந்த திருடன்கள் எல்லாம் ஒழிக்கணும். மணல் கொள்ள அடிக்கிறானுங்க. ஊரெல்லாம் ஆறு இருக்குல்ல, அந்த ஆறுல இருக்கிற மணல்லாம் எங்க போச்சு? விஜய் வீடு கட்டியிருக்காரு. விஜய் வீடு கட்டியிருக்காரா? ஹலோ, எல்லாம் அதர் ஸ்டேட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. ஆத்துல இருக்கிற மணல்லாம் அதர் ஸ்டேட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. நாங்க வந்தோம்னா அந்த மணல்ல திரும்ப மீட்டுருவீங்களா? மணலை மீட்டுருவோமா? எனக்கு அவ்வளவு கோவம் வருது. மணலை மீட்டு கொண்டு வர முடியுமா? எல்லாம் சிமெண்ட்டை வச்சு எல்லாம் கலந்துட்டா மணல் தனியா பிரிஞ்சு வருமா? என்ன பேச அங்க இருக்க ஆத்து மணலை திருடிட்டு வந்துருவீங்க. ஹலோ, திருடுறவனை திருட கூடாதுன்னு சொன்னா திருடாம இருக்க மாட்டான். திருட இன்னைக்கு அப்ப நீங்க வந்தாலும் மணல் திருட்டு நடக்கும். அவன் செய்யறத செய்வான், அவன் செய்ய விடாம தடுக்கணும். தடுத்தாப்புல நிக்க மாட்டான், மீண்டும் செய்வான். பீச்சில் மணல் இருக்குல்ல, அதை எவனாவது எடுக்கிறான்? அது உப்பு மண்ணு, வீடு கரிஞ்சிரும். அந்த மணலை தூக்கி கொண்டு போய் ஆத்துல போட்டுட்டா ஆத்து மணலை எவனாவது எடுப்பானா? சரியான யோசனை. யாரு இது புசி எழுதி கொடுத்ததா? சரியான திட்டம்லாம் இந்த திமுக காரனுங்க பண்ண மாட்டேங்கிறாங்க. ஓ, புரியுதுங்களா சார்? வெளியே சொல்லிடாதீங்க இந்த திட்டத்தை. ரொம்ப கண்டிப்பா இந்த ஒரு திட்டத்துக்கே ஜெயிச்சிருக்கீங்க. வேற ஏதாவது வச்சிருக்கீங்களா இந்த மாதிரி?
வேற ஏதாவது பட்டது இருக்குங்க. இன்னும் ஒரு 2 சொல்லுங்க. நாடு எல்லாருமே நாட்டு மேல அவ்வளவு கடன் இருக்கு. எல்லாம் இப்போ ஆண்டுகிட்டு இருக்கிறவங்களும் சரி, இதுக்கு முன்னால ஆண்டவனுங்களும் சரி, எல்லாமே கோடிக்கணக்கான கடனை நம்ம மேல வச்சுட்டு போயிட்டானுங்க. விஜய்கிட்ட மட்டும் தான் கோடிக்கணக்கில் பணம் இருக்கு, கடன் இல்லை. ஏன் இந்த கடனெல்லாம் ஒழிக்கணும்னா ஒரு தலைவர் என்ன பண்ணணும்? சொந்த காசை கொடுக்கணும். சொந்த காசை கொடுக்கணுமா? எது? எங்க தலைவன்கிட்ட இருக்கிறது 1500 கோடி தான். சரி, அப்ப எப்படி கோடிக்கு மேல எப்படி கடன் அடைப்பாரு? ட்ரஸ்ட்னு வச்சிருக்காங்க தெரியுமா? ஆமா. ஒவ்வொரு கோயில் சொத்துன்னு தெரியுமா? ஆமா. சங்கம்னு வச்சிருக்காங்க தெரியுமா? தெருவுக்கு 4 சங்கம் இருக்கு தெரியுமா? அதோட சொத்து மதிப்புலாம் தெரியுமா? இது எல்லாத்தையுமே அரசுடைமை ஆக்குனா அதோட சொத்து மதிப்பு என்ன? இந்தியாவே பெரிய பணக்கார நாடா மாறிடும். நம்ம சென்னை வந்து லண்டனா மாறிடும். தெரியுமா? இதெல்லாம் யார் செய்வா? எங்க தலைவன். என்னது? ஏதாவது லூசு பையன் செய்வான். லூசு பயலா? அதான் உங்க தலைவர் விஜய் இப்படி செஞ்சு கடன் அடைப்பாரு. சீமான்ற ஒரு டுபாகூர் அண்ணன் வந்து முன்னாள் அமைச்சர்கிட்ட சொல்லி கடன் அடைப்பாரு. இது ஒரு வித்தியாசமான கடன் அடைப்பா இருக்கு. நீங்க 2 பேரும் இந்த கொள்கையில மாறாம இருக்கணும். வேற திட்டம் ஏதாவது இருக்கா சார்? வேற ஏதாவது ஒண்ணு மட்டும் சொல்லுங்க. வேற நீங்க வந்து ஒரு விஷயம் சொல்றேன், நீங்க எதையுமே விளையாட்டுத்தனமா எடுத்துக்கிறீங்க. ரியாலிட்டி இல்ல, நீங்க இப்ப சொல்லும் போது நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். நான் அப்போ ஷாக்கா கேட்குறேன்னா எனக்கு அது ஆச்சரியமா இருக்கு. இவ்வளோ சின்ன வயசுல நம்ம இவ்வளோ பெரிய விஷயங்களை நம்ம ஒரு ஆள்கிட்ட கத்துக்கிறோமே, இப்போ நம்மளோட எதிர்காலம் எப்படி இருக்கும்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் ஒன்று தெரியுமா? நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். எழுதுனது. உடம்புல நோய் இல்லாமல் இருக்கணும். ஆஸ்பத்திரியாக கட்டி வச்சு மருந்து விட்டு சம்பாதிக்கிறாங்க, தெரியுதா? இதெல்லாம் எதுக்காக? நோய் இருக்கிறதுனால தான். அந்த நோயே இல்லாமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? உயிரோட இருக்கக்கூடாது. உயிரோடு இருக்கக்கூடாதா? அதான் ப்ளீஸுங்க. டைனோசர் தெரியுமா? ஆமா. டைனோசர் முட்டையை ஆம்லேட் போட்டு சாப்பிட்டா நோயே வராது. ஆம்லேட் தான். பெப்பர் போடணுமா? வெங்காயம் பொடி மாசோ கலக்கியோ எப்படி வேணுமாலும் போட்டு சாப்பிடலாம். ஆனா அந்த முட்டையை சாப்பிட்டா நோய் வராது. தெரியுமா தெரியாதா? இப்போ தாவேகா கொடுக்குறீங்களா எல்லாருக்கும் அது மாதிரி? அதான் உங்களுக்கு எல்லாம் டவுட் என்ன தெரியுமா? இந்த காலத்துல டைனோசர் எதுடா? அதானே? அதான். ஆனா திமுக காரனுங்க இதெல்லாம் தெரிஞ்சுதான் அவனுங்க ஒரு வேலை பண்ணிட்டு இருக்காங்க, தெரியுமா? என்ன? ஒவ்வொரு கொசுவிலையும் ஒரு டைனோசர் இருக்கு, தெரியுமா தெரியாதா? ஓ. அந்த கொசுவெல்லாம் இவனுங்க என்ன பண்றானுங்க? மருந்து போட்டு சாகடிக்கிறானுங்க, புகை போட்டு சாகடிக்கிறானுங்க. ஏன்? டைனோசர் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக. அந்த கொசுவிலேருந்து டைனோசரை எடுக்கலாம், அந்த டிஎன்ஏலேருந்து அப்படியே பிரித்து டைனோசரை வளர்த்து அதோட முட்டையை எடுத்து எல்லா மக்களுக்கும் கொடுக்க கூடாதா என்ன? பணம் சம்பாதிக்கிற மோட்டிவேஷன் மட்டுமே இவங்கள்ட்ட இருக்குது. ஹலோ, என்ன இப்படிங்கிறீங்க? இதெல்லாம் பார்த்து 5 முட்டை வேணுமா? இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எரிச்சலா ஏதாவது கெட்ட வார்த்தை திட்டிட்டு இருப்பாங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கன்ற. நான் கெட்ட வார்த்தையில திட்டுவாங்களா? ஆமா, கமெண்ட்ல திட்டிட்டு இருப்பாங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க எனக்காக அப்படின்னு கெஞ்சுற. மூளை வந்தவன்லாம் உட்காந்து அப்படிதான் திட்டிட்டு இருப்பான் மூளையில. விஜய் தானே? விஜய் எனக்கு ஸ்டார்டிங்லேயே மூளைன்னு நான் சொன்னேன், அதனால கேட்குறேன். எங்க தலைவர் மூலத்தோட வலி தாங்க முடியாத மேடையில் அழுதார. உள் மூலமா வெளி மூலமா? அவர் தான் கேட்கணும். வேணாம். சரி, கடைசியா ஒரு திட்டம் மட்டும் சொல்லுங்க, முடிச்சிருவோம். இன்னும் ஒரு திட்டம் வேணாங்க. ஒரு பணக்காரன் ஆகிற திட்டம் இருக்குது. ஆனா உங்க வாய்க்கெல்லாம் நீங்களாம் பணக்காரன் ஆயிட்டீங்கன்னா இப்போவே இப்படி பேசுறீங்க. ஐயோ, உதயநிதி ஸ்டாலின்கிட்ட இருக்கிற சொத்துன்னு இல்லை, இன்ப நிதிக்கிட்ட இருக்கிற சொத்து உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா என்ன பேசுவீங்க தெரியுமா? வேணாம். அந்த பணக்காரன் ஆகிற திட்டத்தை சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு அந்த திட்டமே வேணாம். எனக்கு பணக்காரன் ஆகணும்னு அவசியமே இல்லை. எனக்கு வந்து இங்கே இருக்க எல்லாருக்குமே கல்வி போய் சேரணும். பணக்காரன் ஆகணும்னு அவசியம் இல்லை. அது தானாக கல்வி போய் சேர்ந்துச்சுன்னா அவன் காப்பாற்றிக்குவான். அப்போ ஓகே, அவன் காப்பாற்றிக்குவான். அந்த திட்டத்தை சொல்லலாம். தயவுசெய்து விஜய் கூட வச்சுக்க சொல்லுங்க. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஜெயலலிதா அம்மா இருக்கிறப்ப எல்லாருக்கும் என்னது ஊழல் பண்ணுச்சு. ஹலோ, ஆடு கொடுத்தாங்க, கோழி கொடுத்தாங்க, மாடு கொடுத்தாங்க. ஓ சரி, இதெல்லாம் கொடுத்தாங்க, தெரியுமா தெரியாதா? அது மாதிரி நாங்க எல்லாருக்கும் வாத்து கொடுக்குறோம். வாத்தா? எஸ், வாத்தா. ஆமா, நல்லா இருக்குங்க கறி. சவுச்சவுன்னு. ஹலோ, தங்க முட்டை போடுற வாத்து கொடுக்குறோம், தெரியுமா தெரியாதா? ஓ சரி 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 சரியா? தங்க முட்டை போடுற வாத்துங்க
முட்டை போட்டோன்னே தங்கத்தை எடுத்து கொண்டு போய் விற்கலாம், அடமானம் வைக்கலாம். செட்டு கடையில வச்சோம்னா எவ்வளவு கொடுப்பாங்க தெரியுமா? செருப்பாலே அடிப்பானுங்க. அந்த முட்டையை அடமானம் வச்சு பழக்கம் இல்லைன்னு நினைக்கிறேன். அரே பாகல் அப்படின்னு அடிப்பாங்க. அரே பாகல், அரே மாதச்சோ அப்படின்னு அடிச்சு விரட்டிடுவாங்க. இப்படிலாம் உட்கார வச்சு அவங்களுக்கு தொழில் செய்ய விட்டா இப்படிதான் திட்டுவாங்கல்ல. ஆமா, பின்ன தங்கம் வாங்கினா அவன் தங்கம் காசு கொடுக்க போறான். தங்கம் வாங்கினா தங்கத்தை கொண்டு போனா காசு தர போறான். முட்டையை கொண்டு போனா அவன் என்ன சொல்றான்? தங்க முட்டைங்கிற புரியலையா? தங்க முட்டை, தங்க முட்டை போடுற வாத்து கொடுக்குறோம். இதுதான் ஸ்கீம். இதுதான் ஸ்கீமா? ஸ்கீம் ஸ்கீம் ஸ்டீம் இல்லை, ஸ்கீம். அதான் பாலிடிக்ஸுக்கு ஸ்பெல்லிங் தெரியுமா? பாலிடிக்ஸுக்கு புசியானது மட்டும் இது சொல்லிட்டாருன்னு வைங்களேன், சீரியஸாக அந்த தொழிலை விட்டு ஓடி போயிடுறேன் நான். அவர் என்ன நினைச்சிங்க? அவர் வந்து இங்கிலீஷ் லிட்ரேச்சர் தெரியும். PALA பாலி டிக்ஸ் TICKS அப்படின்னு வைப்பல. பாலிடிக்ஸு எஸ்ஸுக்கு அடுத்து யூ போட்டுப்பார், பாலிடிக்ஸு. அவர் பேசுறதுலாம் ஆதி தமிழுங்க. அந்த தமிழை இப்படி கொச்சப்படுத்தி பேசாதீங்க, புரியுமா? தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு கீழே ஒரு சுரங்கம் இருக்கு. அந்த சுரங்கத்துல இருக்கிற ஸ்லாங் இருக்கா? ஹலோ, அந்த சுரங்கத்தில் இருக்கிற கல்வெட்டை படிக்கக்கூடிய ஒரே தகுதி எங்க தலைவர், எது எங்க செயலாளர் புசியானந்த ஐயாவுக்கு தான் அந்த அறிவு இருக்கு. அப்படியா? சரி சரி, நான் நினைச்சேன் இப்போ தஞ்சாவூர் கல்வெடு கோயிலை சுற்றி இருக்க பிளாஸ்டிக் பையை பொறுக்கிட்டு அப்படி வந்தவர் தான் நினச்சேன் நான். பிளாஸ்டிக் பையை பொறுக்கிட்டு இருக்காரு? அப்படிதான் நினச்சேன் நான். பாண்டிச்சேரியில அந்த வேலை தான் பார்த்தாரு. நான் அப்புறம் நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம் தான் கல்வெட்டு ஆராய்ச்சியாளர்னு நினச்சேன். அவருக்கு தெரியாத எதுவுமே கிடையாது. நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கணும். சகலகலா வல்லவன் படத்தில் வேணும்னா கமலஹாசன் நடிச்சிருக்கலாம். ஆனால் சகலகலா வல்லவனாகவே இருந்தவர் புசி ஐயா தான், தெரியுமா? புசி ஐயாவா? அப்புறம் அவர் வந்து வாழும் காமராஜர், தெரியுமா? என்ன இல்லை, அதெல்லாம் எங்கள் சேனலை உடச்சிருவாங்க, டிவியை உடச்சிரும், சேனலை பிளாக் பண்ணுறாங்க. அதனால அப்போ சொன்னேன்னா கொஞ்சம் மனசு ஏற்றிப்பாங்க. அதனால் இதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி எனக்காக வேணாங்க. இதுக்கு மேலாம் சீரியஸாக சொல்கிறேன், ரொம்ப கிண்டல் பண்ணுறீங்க, ரொம்ப இது பண்ணுறீங்க, ஒரு ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க. எங்களோட திட்டங்கள்லாம் நீங்கள் வந்து கேலி கூத்த. 1 மணி நேரமாக நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். நான் ஒத்துக்காமல் இருப்பேனா? எல்லாமே நல்லா இருக்குது, சிறப்பாக இருக்குது. மீண்டும் ஒரு நேர்காணலில் நம்ம வந்து சந்திக்கணும். திட்டங்களை அறிவிச்சதுக்கப்புறம், வேட்பாளர்களை அறிவிச்சதுக்கப்புறம் மீண்டும் சந்திக்கணும். ஐன்ஸ்டீன் பல்பு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால் அவனை வந்து ஒரு கோமாளியாக தான் பார்த்தானுங்க. கண்டுபிடிச்சு பல்பை எரிய விட்டதுக்கு அப்புறம் கூட அவனை நம்பல. அது மாதிரி எங்க தலைவன் ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறம் தெரியும். அப்ப பாருங்க. சரி, பார்த்துருவோம். நன்றி, வணக்கம். நன்றி.